Hi guys, இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா how to write function in shell script. ஸோ எப்படி ஒரு shell scriptல ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்தியா பேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ எதுக்காக நம்ம வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லைக் கோட் ஆப்டிமேஷன் அண்ட் கோட் ரீயூசபிலிட்டிக்காக தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவாக அந்த அதே கோட் எழுதிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிட்டோம்னா ஸோ வென்னவர் நம்ம அந்த கோடு யூஸ் பண்ண வச்சப்போ ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷனை மட்டும் கால் பண்ணால் மட்டும் போதும். ஓகேங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஒரு சின்ன ஒரு டெமோவை காட்டுறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். லைக் ஃபங்க்ஷன் ஓகே ஃபங்க்ஷன் test.sh ஃபைல் ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணிச்சிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இந்த டிக்ளேர் மட்டும் தான், எதுவுமே எழுதலை, ஜஸ்ட் டிக்ளேர் மட்டும் தான் பண்ணிச்சிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு டாஸ்க். ஸோ ஓகே, இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. என்னன்னா ஜஸ்ட் வந்து ஒரு வெப்சைட் வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் எழுத சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும்னா ஸோ ஜஸ்ட் வந்து ஒரு இது மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு கமாண்டு, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது, அதுக்கு ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது. ஓகேங்களா? ஸோ இதுமாரி ஒரு மல்டிபிள் டாஸ்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிப்பீட்டிவாக ஒரே கோட் எழுதுறதுக்கு ஜஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிங்கன்னா வென்னவர் நீங்கள் அந்த லைக் சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன், ஓகே இதுதான் கீவேர்ட் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷனோட நேம். ஸோ இதுக்கு வந்து என்னென்னா ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் ஆக்சுவலி எனக்கு அப்பாச்சி இல்லை, ஸோ அதனால் வெறும் எக்கோ கமெண்ட் மட்டும் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா நீங்கள் என்ன சர்வர் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கமெண்டோ அந்த கமெண்ட் நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ சர்வர் ரீஸ்டார்ட் முடியுது, சர்வர் ரீஸ்டார்ட் கம்ப்ளீட்டட். ஓகேங்களா? அவ்வளோதான். ஸோ ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா உங்கள் நம்ம ஸ்கிரிப்டில் வந்து ஜஸ்ட் வந்து அந்த ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கால் பண்ண மட்டும் போதும். ஸோ ஜஸ்ட் இந்த கமாண்டை மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வந்து ரன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சர்வர் இஸ் ஸ்டார்டிங், சர்வர் இஸ் கம்ப்ளீட்டட். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் வந்து எப்படி வந்து ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்டார்ட்டுக்கு ரெண்டுக்கும் ஒரே ஃபங்க்ஷனாக கூட எழுதிக்கலாம். எப்படின்னா ஸோ யூசர் கமாண்ட். ஸோ இப்போ என்னென்னா இங்கே வந்து இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ இங்கே இன்புட் வந்து நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது இருக்கும். ஒரு ஸ்டாப்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டாப் ஆகும், ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதில் என்ன பண்ணுறீங்கன்னா
ஸோ இதுமாரி கொடுத்துருவோம் ஓகேங்களா. இதுமாரி கொடுக்கும்போது என்னன்னா ஸோ இந்த ஃபங்க்ஷன் நேம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஆர்குமெண்ட்டை நம்ம வந்து ஒரு வேரியபிளை வாங்கிச்சு அந்த வேரியபிளை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இங்கே என்ன நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் பாஸ் பண்ணுமோ அதை பாஸ் பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பண்ணுறது என்ன கமெண்ட் வந்து பாஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் எழுதிக்கணும் ஒரு ஃபங்க்ஷன் தான், பட் ஆனால் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜஸ். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரன் பண்ண போகிறேன். இங்கே பார்த்தா தெரியுது ஓகேங்களா. சர்வீஸ் ஸ்டார்ட் இஸ் இனிஷியேட்டட், சர்வீஸ் ஸ்டார்ட் இஸ் கம்ப்ளீட், அதுக்கப்புறம் சர்வீஸ் ஸ்டார்ட் இஸ் இனிஷியேட்டட், சர்வீஸ் ஸ்டார்ட் இஸ் கம்ப்ளீட் ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி நம்ம வந்து ஃபங்க்ஷன் நம்ம ரிப்பீட்டிவாக நடக்கிற டாஸ்க்கை நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி எழுதிச்சோம்னா நமக்கு வந்து லைக் ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி லைக் இன்கேஸ் ஆஃப் எனி ஒரு சேஞ்ச் நாளைக்கு ஸ்கிரிப்ட் ஒரு சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் ஜஸ்ட் நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை மட்டும் சேஞ்ச் பண்ணால் கூட போதும் ஓகேங்களா. நீங்கள் மல்டிபிள் இதே வந்து நீங்கள் வந்து எல்லாமே ரிப்பீட்டிவ் கோடாக எழுதினீங்க, நீங்கள் நிறைய இடத்துல சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இதுமாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்ச் வருதுன்னு நினைக்கிறதுனா ஜஸ்ட் இந்த ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷனோட மெயின் அட்வான்டேஜஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அனதர் வீடியோவில் அனதர் லினக்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.